இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பேச போறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிறந்த சுறா. ஓகே, அதை பத்தி வந்து பேச போறேன். ஓகே, இன்னைக்கு காலையில வந்து நான் வந்து என்னுடைய பிறந்த சுறா வந்து கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் வந்து அதை மாத்துறதுக்கு போயிருந்தேன். ஸோ மாற்றும் போது எனக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா கிளைங்கில் தான் இந்த ஃபார்மை எடுத்திருந்தேன். ஸோ இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி எல்லாமே வந்து ப்ரொசீடியர் படி கொடுத்துட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்போது செக் பண்ணிக்க சொன்னாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயத்த தவிர அங்கே அகாமா அப்படின்னு சொல்லக்கூட அங்கே ஒரு இடத்துல வந்து நம்ம ஹிந்துன்னு எழுதணும். அங்கே ஹிந்துன்ற அந்த வார்த்தை இல்லை, ஆனால் பங்சா இந்தியான்னு தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து கேட்டேன், அந்த பகாவாய் கிட்ட வந்து கேட்டேன், ஹிந்துன்ற வார்த்தை இல்லை அப்படின்னு வந்து கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2010க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹிந்துன்னு போடுவோம், அதுக்கு பின்னால வந்தவங்களுக்குலாம் போட மாட்டோம் நாங்க. நான் சொன்னேன், நான் வந்து ஹிந்து, நீங்க கண்டிப்பா போட்டு தான் ஆகணும் அப்படின்னு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படியா இருந்தா நீங்க ஷாலாமுக்கு தான் போகணும் அப்படின்னாங்க. ஸோ நான் வந்து ஷாலாமுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். ஷாலாமுக்கு வந்து கால் பண்ணி இந்த விஷயத்த வந்து சொன்னேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஹிந்துவா இருந்துச்சுன்னா நீங்க வந்து போராங் பொம்மோகனன், அதாவது பிண்டஹான், ஓகே, போராங் பிண்டஹானை வந்து எழுதணும். அப்ப நான் கேட்டிருந்தேன் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்னு. அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல போயிட்டு நீங்க வந்து ஹிந்து தான், இந்த பேரு இந்த ஐசி நம்பரு, ஓகே, இந்த இடத்துல தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்க வந்து ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு சூரா லெட்டர் ஹெட்டோட, அவங்க கோயில் லெட்டர் ஹெட்டோட அந்த கோயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுமா. ஸோ அது வேணுமா. ரெண்டாவது வந்து சுரோஹான் சும்பா, ஓகேயா, இப்போ சுரோஹான் சும்பால போயிட்டு ஒரு சும்பா ஃபார்ம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் இருந்து நீங்க வந்து அப்ளை பண்ணோம், அப்பதான் வந்து நாங்க ஹிந்துன்னு போடுவோம் அப்படின்னு வந்து எங்கள்கிட்ட வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஓகே எல்லாரும் போயிட்டு ஓகே உங்களுடைய பழைய பிறந்த சுறாவை தயவு செஞ்சு போய் மாத்திருங்க. ஓகேயா. ஜனா வந்து இப்ப வந்து ஹிந்துன்னு இல்லைன்னாக்கா நாளைக்கு பின்காலத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இஸ்லாம்னு போட்டுருவாங்க. ஓகேயா. அப்ப இந்தியா முஸ்லீமா நம்ம ஆயிடுவோம். தயவு செஞ்சு ஓகே மறந்துடாதீங்க. ஒரு நாளைக்கு ஓகே, ஒரு நாள்ல போயிட்டு தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் போயிட்டு நீங்க போய் வெரிஃபை பண்ணிட்டு ஓகே அந்த ஹிந்துன்றதை போய் மாத்திருங்க. ஓகே, இல்லாட்டி நாளைக்கு நம்மளுடைய ஃபியூச்சருக்கும் நம்மளுடைய வருங்காலத்த சங்கதிகளுக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை வரும். ஓகே. ஸோ தயவு செஞ்சு அப்படி முடியல, உங்களால் போக முடியலன்னா தயவு செஞ்சு ஜேபிஎனுக்கு கால் பண்ணியாச்சும் வெரிஃபை பண்ணிக்கோங்க இது உண்மையா இல்லையான்னு. ஏன்னா நான் இப்பதான் போயிட்டு வந்தேன். ஓகே. ஸோ கண்டிப்பா எல்லாம் ஹிந்துன்னு மாத்துங்க, ப்ரொசீடியர் படி எல்லாமே மாத்திருங்க, ஹிந்துன்னு மாத்திருங்க. இது எல்லாத்துக்கும் வந்து வைரலா அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.